நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இறைநிலை என்பது ஒரு புறம் இருக்கட்டும், நாம் முதலில் நம்முடைய மனோநிலையை அறிவதற்கு இந்த தபோவனங்கள் பேருதவி புரிகின்றன. அமைதியான சூழல், இயற்கை வளம் நிறைந்திருந்த இந்த இடத்தில் அகஸ்திய மாமுனிவர் தவம் செய்திருக்கிறார். இங்கேதான் அகஸ்தியருக்கு ஆசிரமம் அமைக்கப்பட்டிருந்தது. அது தவிர அர்ஜுனன் வந்தபொழுது பரத்வாஜ மகரிஷி இந்த பிராந்தியங்களில்தான் ஓர் தபோவனம் அமைத்து பகவானை தியானம் செய்து வந்தார். அவர் மட்டுமா, எத்தனையோ மகரிஷிகள், மகாத்மாக்கள் திருவேங்கடமாமலையின் ஒவ்வொரு பர்வதங்களிலும் தபோவனத்தை அமைத்திருந்து தெய்வீக அருள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் மறுபடியும் மறுபடியும் பார்த்து வருகிறோமே. இந்த தபோவனத்திற்குள்ளே நுழையும் பொழுதே நம் எண்ண ஓட்டங்கள், அன்றைய தினத்தில் அகஸ்தியர் எவ்விதம் இங்கு வந்திருப்பார், இப்பொழுது பார்க்கும் பொழுதே மனோரம்யமாக இந்த காட்சி விசேஷங்கள் நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாக அமைந்திருக்கின்றதே எனில், அந்த அகஸ்தியருடைய காலத்தில், பரத்வாஜருடைய காலத்தில், வாமதேவர் என்னும் மகரிஷி தவம் புரிந்த காலத்தில், தும்புரு நாரதர் முதலானவர்கள் தவம் செய்து சித்தி பெற்ற அந்த கால விசேஷங்களில் இந்த இடங்கள் எவ்விதம் இருந்திருக்கும்? நினைக்கும் பொழுதே நம்மை அறியாமல், இனம் தெரியாமல் நம்மிடத்தில் ஒரு ஆனந்தம் ஊற்றெடுக்கின்றது அல்லவா? பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவதினாலே வடதேசத்தில் ஹிமவத் பிராந்தியத்தில் எல்லா தேவவர்க்கங்களும், மகர்ஷி வர்க்கங்களும், கந்தர்வர்கள், சித்தர்கள், கிம்புருஷர்கள், கிண்ணறர்கள், சாரணர்கள் என்று உலகத்தில் உள்ள எல்லா ஜீவவர்க்கங்களும் அந்த திருக்கல்யாண வைபவத்தை தாங்கள் சேவிக்க வேண்டும் என்று ஒரு இடத்தில் குழுமிவிட்டார்கள். இதனால் பூமியின் ஒரு பகுதி பாரத்தினால், பலுவினாலே அப்படியே தாழ ஆரம்பித்து விட்டது. மறுபுறம் தெற்கு பகுதி அப்படியே தூக்கி கொண்டு விட்டது. எனில் பூமியை எவ்விதம் சமன்படுத்துவது? சுவாமி, பூமி ஒரு புறம் தாழ்ந்து விட்டதே. எல்லோரும் திகைத்தார்கள். ஒருவருக்கும் இந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு மனது வரவில்லை. சரி, மற்றவர்கள் நீங்கள் கல்யாணத்தை செய்வீங்கள், நாங்கள் கிளம்பிச் செல்கிறோம் என்று கூறுவார்களா? நம் இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நாம் பார்த்து கழிக்காமல் இருக்கலாமா? அதுவும் பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தினாலே ஸ்கந்த பெருமானுடைய உற்பத்தி உண்டாக போகின்றது. பரமசிவனும் பார்வதிக்கும் பிள்ளையாக முருகன் பிறந்து அது மூலமாக தாரகன் முதலான அசுரர்கள் அழியப் போகின்றார்கள். உலகமே கல்யாணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் சமயம் அது. அந்த பரமசிவனும் இந்த திருத்தலத்தில் தவம் செய்து சித்தி பெற்றிருக்கிறார். அவர் தம் திருக்குமாரனான சண்முகனும் இந்த திருத்தலத்தில் தவம் செய்து சித்தி பெற்றிருக்கிறார். ஆகையால் தேவர்களோ, அசுரர்களோ, மகர்ஷிகளோ, சித்தர்களோ, கிண்ணறர்களோ, கிம்புருஷர்களோ, யக்ஷர்களோ, கந்தர்வர்களோ ஒருவரும் கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியேற சம்மதிக்கவில்லை. பூமியை சமன்படுத்தவும் தலைப்படவில்லை. அகஸ்திய மாமுனிவர் ஒருவருக்குத்தான் தபோவலிமை உண்டு. அந்த மகர்ஷியருடைய புண்ணிய பாதம் பட்டது என்றால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது என்னும் ஒரு நிலையே அதற்கு கிடையாது என்பதாக எல்லோரும் ஒப்புக்கொள்ள அகஸ்தியரும் இசைந்தார். பரமசிவனும், நாம் உமக்கு மறுபடியும் அகஸ்தீஸ்வரராக காட்சியளித்து எம் கல்யாண உற்சவத்தை உமக்கு சேவை சாதித்து வைக்கிறோம் என்று சொன்னதினால் மனம் மகிழ்ந்த அகஸ்தியர் வடதிசையிலிருந்து தெற்கு நோக்கி புறப்பட்டார். அவர் வரும் வழியில் விந்தியமலை என்னும் பெரிய பர்வதம், குலாச்சலங்கள் என்று சில உண்டு. பொதுவாக புராணங்களில் மலைகளை பூபிருத் என்று வர்ணிப்பது வழக்கம். பூபிருத் என்றால் பூமியை தாங்குவது என்பது பொருள். அதாவது மலைகள் ஆதாரமாய் இருப்பதினால் அன்றோ பூமியில் கடுமையான பூகம்பங்கள் முதலான உட்பாதகங்கள் ஏற்படாமல் இருக்கின்றன. இவையெல்லாம் புராண காலத்தில் சொல்லப்படும் செய்திகள். அந்த மலைகளுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது பூமியிலும் பல ஆபத்துக்கள் உண்டாகின்றன. இதனால் மக்களுக்கு ஆபத்து உண்டாகிறது. குலபர்வதங்கள் என்று சில பெயர் பெற்றிருக்கின்றன. அதில்
எல்லா மலைகளைக் காட்டிலும் மலைகளுக்கெல்லாம் அரசனாக மேருமலைதான் பெருமிதத்துடன் விளங்குகிறது. மேருமலைக்குத்தான் பெருமை அதிகம். காளிதாச மகாகவி பரமசிவன் பார்வதியின் கல்யாண உற்சவத்தை வர்ணிக்கக்கூடிய குமார சம்பவம் என்னும் வடமொழி காப்பியத்தில் வர்ணிக்கின்றார். பிருது என்னும் அரசன் மூலமாக பூமியில் நல்ல வளங்கள் உண்டு செய்யப்பட்ட பொழுது மேருவை விசேஷமான பசுமாடாகவும் ஹிமயமலையை அந்த மேருவின் குழந்தையான கன்றாகவும் செய்து மகரிஷிகள் ஓஷதிகளையும் தானியங்களையும் நல்ல சமிருத்திகளையும் கறந்தார்கள். எம் சர்வசைலா பரிகல்பியவத்சம் மேரோ ஸ்திதோ தோக்தரிதோஹ தக்ஷே என்பது அங்கே காளிதாச மகாகவியின் வாக்கியம். ஆகையால் மேருமலைதான் மலைகளுக்கெல்லாம் சிகரமாக, மலைகளுக்கெல்லாம் அரசனாக விளங்குகிறது. அந்த மேருமலையின் தட்சிண பாகத்தில் தான் நம்முடையதான உயர்ந்த பாரத தேசம் அமைந்திருக்கிறது. மேருமலையை தினந்தோறும் சூரிய பகவான் பிரதட்சிணம் செய்கிறாராம். உதயகிரியில் கிளம்பக்கூடிய சூரியன், கிழக்கு திக்கில் கிளம்பக்கூடிய சூரியன் அஸ்தமனகிரியில் வந்து மறைகிறான் அல்லவா, அந்த சமயத்தில் மேருமலையை பிரதட்சிணம் செய்கிறார். ஏனென்றால் மேருமலை சூரிய மண்டலத்தை காட்டிலும் உன்னதமானது, உயர்ந்தது. அப்பொழுது விந்தியம் என்னும் ஒரு மலை அது பார்த்தது. அது என்ன, மேருமலைக்கு மட்டும் பெருமையா? அந்த மேருமலையைத்தான் எல்லாரும் கொண்டாடுவார்களா? என்னை கொண்டாடக்கூடாதா? இந்த சூரியன் மேருமலையைத்தான் பிரதட்சிணம் செய்ய வேண்டுமா? எனக்கு அந்த பெருமை இல்லையா? நான் பார், மேருவை காட்டிலும் நான் உயர்ந்தவன், உன்னதமானவன் என்பதை ஸ்தாபிக்கிறேன் என்பதாக உறுதியேற்று சூளுரைத்து வளர ஆரம்பித்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தற்காலத்தில் மலைகள் குறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புராண காலத்தில் இதற்கு நேர் விபரீதமாக மலை ஒன்று வளர ஆரம்பித்தது. அதற்கும் முன்பாக நாம் புராண காலத்தை ஆராய்ந்து பார்த்தோம் எனால் அந்த காலங்களில் மலைகள் எல்லாம் பரந்தனவாம். அப்பொழுது தான், அந்த சமயத்தில் தான் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினாலே மலைகளின் சிறகுகளை எல்லாம் வெட்டினான். அவனிடமிருந்து பயந்த மைனாகம் என்னும் மலை சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி அடைந்தது, தஞ்சமடைந்தது. அந்த சமுத்திரராஜன் மூலமாக ராமகாரியத்திற்காக ஆஞ்சநேயன் சென்ற பொழுது அவருக்கு வழிநடையில் உபச்சாரம் செய்தது மைனாக பர்வதம். இது ஒரு தனி கதை. நம்முடைய தபோவனத்தில் அந்த சரித்திரங்களையும் நாம் பின்தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது விந்திய மலை தான் சூரியனுடைய கதியை, அதாவது சூரியன் செல்லும் மார்க்கத்தை, அந்த மார்க்கத்தை தடுப்பதாக சூளுரைத்துக் கொண்டு விண்ணளாவ உயர ஆரம்பித்தது. அகஸ்தியர் அப்பொழுது தான் விந்தியமலைக்கு வந்து சேர்ந்தார். விந்தியமலையின் அடிவாரத்திலிருந்து இப்படி அகஸ்தியர் தலை தூக்கி பார்க்கிறார். அவரோ கும்பஜன்மா, குள்ளமுனிவர், குடமுனிவர், வசிஷ்டரின் சகோதரர். குடத்திலிருந்து பிறந்ததினாலே அவருடைய உருவம் மிகவும் குள்ளமானதாகத்தான் இருக்கும். நாடியில் நல்ல உயரமாகவும் பருமனாகவும் இருந்த ஒருவன், அவனே ஏறி இறங்க முடியாத ஒரு பர்வதம் தற்பொழுது வளர்ந்து கொண்டும் வருகிறது. குள்ள முனிவரான அகஸ்தியராலே எவ்விதம் தாங்க முடியும், அதை தாண்ட முடியும்? சுவாமி, இது என்ன வேடிக்கை! பூமியை சமன்படுத்துவதற்காக அகஸ்தியர் செல்கிறார் என்றால் இந்த மகரிஷிக்கு இயலாதது ஒன்று உண்டா? ஆகாய மார்க்கமாக கூட அவர் செல்லலாமே என்றால் இறைவனுடைய திருவுள்ளத்தை உணர்ந்தவர்கள் தான் மகரிஷிகள். ரிஷி என்ற சப்தத்திற்கு பின்னாளில் நடக்கப் போகிற விஷயங்களை எல்லாம் நன்கு பார்ப்பவர் என்பது பொருள். பலரும் இந்த ரிஷி என்னும் சப்தத்திற்கு பொருளை நன்கு உணராமல் பேசுகிறார்கள். ரிஷி என்பதினாலே கிராந்த தரிசி, அத்தகைய சாமர்த்தியம் இருவருக்கு உண்டு. ஒன்று ரிஷி, மற்றொருத்தர் கவிஞர். கவிஞரால் தான் காண முடியாத காட்சியை தன்னாலே வர்ணிக்க முடியும். ஆனால் கவிஞருடையதான காட்சி விசேஷத்தில் அதை வர்ணிக்கும் ஒரு பாங்கில் கற்பனைகள் கலந்திருக்கும். ஆனால் ரிஷிகள் ஒருபொழுதும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அதைத்தான் பவபூதி என்னும் மகாகவி கூறும் பொழுது, உலகில் நம்மை போன்றவர்கள் இருக்கும் வார்த்தைகளை கோர்த்து பேசுவதற்கே பலமுறை யோசிக்கின்றோம். அவற்றிலும் 1000 தவறுகள் உண்டாகின்றன.
இப்பொழுது தபோவனம் என்னும் அந்த விஷயத்தை பற்றி பேசும் பொழுது நம்முடைய எண்ண அலைகள் பலவிதமாக அப்படியே கிளர்ந்து எழுகின்றன. அதன் நடுவில் எந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து நாம் பேசுவது, யோசித்து யோசித்து பேசுகிறோம். பல முறை ஆராய்ந்து பேசினால் கூட அந்த வார்த்தையில் சில சமயங்கள் தவறு உண்டாகின்றது. முனிவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அவர்கள் ஏதாவது ஒன்றை பேசினார்களே ஆனால் அவர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை விழுந்தது என்றால் அந்த வார்த்தைக்கு பொருள் தானாக அதை தேடி வருமா? நாம் பேசுவது பொருள் இருக்க வார்த்தைக்கு பேசினாலே பொருள் இல்லாமல் போய்விடுகிறது. மகரிஷிகள் பேசினார்களே ஆனால் அந்த வார்த்தையை தேடி பொருள் ஓடி வந்து அதில் சேர்ந்து கொள்ளுமாம். அதுதான் மகான்களுடைய பெருமை. ஆகையால் என்ன நடக்கப் போகிறது? இறைவனுடைய திருவுள்ளம் என்ன? எதற்காக தன்னை வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசைக்கு பரமாத்மா அனுப்பி இருக்கிறார்? ஏன் இந்த பூமியை சமன்படுத்தும் வழிமுறையை அவர் அறியாதவரா? நான் சென்று என்னுடைய பாதம் வைத்தால் தான் இந்த பூமி ஆடாமல் அசையாமல் நிலைத்திருக்குமா? இதையெல்லாம் அறியாதவரா மகரிஷி? அப்படி அறியாத சாமானியராய் இருந்தால் அவரை இந்த காரியத்திற்கு அரும்பெரும் சாதனை செய்வதற்கு அனுப்பி இருப்பார்களா? அல்லது அவர்தான் நானும் இங்கே இறைவனுடையதான கல்யாண உற்சவத்தை சேவிக்க வேண்டும், போக மாட்டேன் என்று சொல்லியிருக்க மாட்டாரா? எல்லாம் அவனுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்திற்கு ஏற்றாற் போலே மகரிஷிகள் தம்முடைய மனோபாவங்கள். விந்தியமலையை பார்த்து அகஸ்தியர் பேச ஆரம்பித்தார். வளரக்கூடிய மலையில் பேச முடியாதா என்ன? அப்பா விந்திய பர்வதமே, உன்னதமானதொரு நிலையை நீ அடைந்திருக்கிறாய். மிக உயரத்தில் நீ சென்று கொண்டிருக்கிறாய். உன் பெருமை அளவிடற்கரியது. ஆனால் ஒரு விண்ணப்பம், நான் தென் தேசத்திற்கு செல்ல வேண்டும். இது எம்பெருமானுடைய நியமனம். இப்பொழுது உன்னை தாண்டி செல்லும் வலிமை என்னிடத்தில் இல்லை. ஆகையால் சற்றே உன்னுடைய வளர்ச்சியை நீ குறைத்துக் கொள்ளப்பா. குள்ள முடிவனான நான் இதை தாண்டி செல்லும் ஒரு வழியை நீயே எனக்கு காட்ட வேண்டும் என்று கேட்டார். மகரிஷியின் மனம் கோணக்கூடாது. தபோதனரிடத்தில் நாம் அபச்சாரப்படக்கூடாது. ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு மகான்கள் நமக்கு அனுகிரகம் செய்வார்களோ அதே சமயத்தில் சிறு பிள்ளைத்தனமாக நாம் செய்யும் சில காரியங்களினாலே அவர்களுக்கு சீற்றம் உண்டானது என்றால் உடனேயே நமக்கு சாபமளித்து விடுவார்கள். இந்த ரகசியத்தை விந்தியமலை அறிந்திருப்பதினாலே வினயத்துடன் வணங்கி பணிவுடன் அகஸ்தியரிடத்தில் பிரார்த்தித்தது, சுவாமின், நான் என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் கட்டளைப்படி நான் நடப்பதற்கு சித்தமாக இருக்கிறேன் என்றவுடன் அகஸ்தியர் கூறினார், அப்பா, நான் உன் மீது ஏறி இறங்கி தென் திசைக்கு செல்ல வேண்டும். அடுத்தது நான் சென்று அங்கே சில காரியங்களை முடித்துவிட்டு மறுபடியும் வடதேசத்திற்கு வர வேண்டும். நான் வரும் வரையிலும் நீ உன்னுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்தி வைத்துக்கொள். நீ வேகமாக வளராதே. மிக உயர்ந்த நிலையில் நீ வளர்ந்து விட்டாயானால் மறுபடியும் நான் வரும்பொழுது எனக்கு சிரமங்கள் உண்டாகும். ஆகையால் தென் தேசத்திற்கு சென்ற நான் திரும்பி வரும் வரையிலும் நீ எனக்காக பணிந்து சற்றே சிறிய பர்வதமாகவே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். முனிவருடைய இந்த நியாயமான பிரார்த்தனைக்கு விந்திய மலையரசனும் இசைந்தான். அதற்கு ஏற்றாற் போலே தன்னுடைய உயரத்தை குறுக்கிக் கொண்டான். மகரிஷி அந்த மலையை தாண்டி தென் தேசத்திற்கு வந்தார். அவர் வந்தது நாம் செய்த பாக்கியம். இல்லை என்றால் இங்கேயே தங்கியிருந்து தமிழ் வளர்த்திருப்பாரா? மதுர தமிழோசையை நம்மாலே அனுபவித்திருக்க முடியுமா? இன்று வரையிலும் அந்த மகரிஷி வரப்போகிறார், அவர் வரப்போகிறார், அவர் வந்த பின்பு நாம் வளரலாம் என்று விந்தியமலை தன் வளர்ச்சியை தடைப்படுத்தி கொண்டு அங்கேயே அப்படியே இருக்கின்றது. இதைத்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தான் அருளிச் செய்த பாதுகா சகஸ்திரத்தில் விந்தியஸ்தம்பாத் அவஹிதகதேஹே என்று வர்ணித்தார். மலையின் வளர்ச்சியை தடுத்த தபோனிஷ்டர் அகஸ்தியர். இங்கே ஒவ்வொரு இடத்திலும் நாம் நடந்து செல்லும் பொழுதும், பக்தர்களை சேவிக்கும் பொழுதும், ஆங்காங்கு நிகுஞ்சங்களிலும் லதா மண்டபங்களிலும் இருக்கும் பொழுதும், ஓ, இங்கே அகஸ்தியர் அமர்ந்திருந்து சந்தியாவந்தனம் செய்திருப்பாரா? ஓ, இந்த இடத்தில் தான் அகஸ்தியர் பகவானை குறித்து பலவிதமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருப்பாரா? வாமதேவர், பைலர், சுமந்து, நாரதர்
பர்வதர் முதலான மகரிஷிகள்லாம் இங்கே அமர்ந்திருந்து தானே வேதாந்த விஷயங்களை எல்லாம் நல்ல பொழுதுபோக்காக பேசிக்கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் நாம் மனக்கண்ணாலே மாற்றி மாற்றி அனுபவித்து வருகிறோம். அகஸ்தியருடைய புண்ணியமான அந்த தபோவனத்திற்குள்ளே நாம் நுழையும் பொழுதே நமக்கு ஒரு சிலிர்ப்பு உண்டாகின்றது. திரு வெங்கடமுடியானுடைய திவ்யமான அனுகிரகத்தை நாம் பெறுவதற்கு இந்த மகரிஷிகள் தான் காரணபூதமாய் அமைந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது நமக்கே ஒரு பெருமிதமும் உண்டாகின்றது. அடுத்தது அகஸ்தியர் செய்த மற்றொரு செயற்கரிய செயல். ஏனென்றால் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா என்னும்படியாக நடமாடும் கற்பக விருட்சம் என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். கற்பக விருட்சம் இருக்கும் இடத்தில்தான் இருக்கும். நாம் சென்று அதை கிட்டி நமக்கு தேவையான பலன்களை கேட்க வேண்டும். அது தவிர கற்பக விருட்சத்தினிடத்தில் நமக்கு மோசமானதொரு அனுபவம் உண்டு. என்ன, நாம் எது கேட்டாலும் அது கொடுத்துவிடும். ஆனால் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொடுக்கும் சாமர்த்தியம் அந்த கற்பக விருட்சத்திற்கு கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்பவன் நடமாடும் கற்பக விருட்சம். அதை அணுகி நாம் கேட்பதை காட்டிலும் நாம் இருக்கும் இடத்திற்கு தேடி வந்து நமக்கு என்ன தேவை தாய் போன்று பரிவு காட்டி நமக்கு பிரியத்தை செய்யாமல் நாம் விரும்பும் ஹிதத்தை நமக்கு நல்ல விதத்தில் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் ராமன். அந்த கற்பக விருட்சமான ராமன் ஆரண்ய காண்டத்தில் அகஸ்திய மாமுனிவருடைய தபோவனத்தை தான் தேடிச் சென்று பாருங்கள், பெருமாள் பெருமாள் என்று போற்றப்படக்கூடிய எம்பெருமானாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆரண்யத்தில் அகஸ்திய மாமுனிவர் தவம் செய்யும் அந்த தபோவனத்தை தான் தேடிச் சென்று அகஸ்தியருடைய ஆசிரமத்தில் அவரை சேவித்து அவருடைய ஆசீர்வாதத்தை தான் பெற்றாராம். சுவாமி, நான் 14 வருடங்கள் இங்கே காட்டில் வசிப்பதற்காக வந்திருக்கிறேன். என் தந்தையாரிடத்தில் செய்து கொடுத்த பிரதிஜையை நான் நிறைவேற்ற வேண்டும். இந்த 14 வருடங்களும் காட்டில் சுகமாக இருக்க வேண்டும். அதற்கு உம்முடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேண்டும். பகவானுடைய பெருமை அவன் பாகவதோத்தமர்களை சேவிப்பதினாலே புலனாகின்றது. கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். எம்பெருமானுடைய பெருமை, அந்த எம்பெருமான் தன் அடியார்களை தான் பணிந்து வணங்குகிறான் பாருங்கள். அந்த சமயத்தில் நமக்கு பெருமிதமாக புலனாகின்றது. ஆகையால் தான் நம் பெரியோர்கள் கூறுகிறார்கள், பகவத் கைங்கரியம் என்பது ஒரு நிலை. அந்த பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் மேலானது பாகவதோத்தமர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கைங்கரியம். அகஸ்தியரிடத்தில் அபராதியானதனால் அன்றோ இந்திரத்யும்னன் என்னும் அரசன் மதம் பிடித்த யானையாக பின்னாளில் கஜேந்திரனானான். அனுக்கிரகம் செய்யும் மகர்ஷிகளுக்கு சாபமும் அளிக்க தெரியும் என்பதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே இவர் ராமர் மகர்ஷியினிடத்தில் சென்று அவரை அடிபணிந்து வணங்கி அவர் ஆசீர்வாதத்தை பெற்றார். பரசுராமரை ஜெயித்த பொழுது அந்த பரசுராமனிடத்தில் தான் மறுபடியும் அளித்த விஷ்ணு தனுசான வைஷ்ணவம் என்னும் கோதண்டத்தை மீண்டும் அகஸ்தியரிடமிருந்து பெற்று அது மூலமாக ராவண சம்ஹாரத்தை செய்தார். பின்னாளில் ராவணனை ஜெயிப்பதற்கு அகஸ்தியரே ராமனுக்கு ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை உபதேசம் செய்ததாகவும் நம் பெரியோர்கள் கூறுகிறார்கள். இப்படி எம்பெருமானே தன் அவதார கால விசேஷங்களில் அகஸ்திய மாமுனிவரை ஆராதித்திருக்கிறான் என்றால் அத்தகு தபோவனத்தில் நமக்கு திவ்யானுபவம் கிடைக்காமலா போய்விடும்? அகஸ்தியருடைய தபோவனத்தில் இன்னும் ஆச்சரியங்கள் பல உண்டு. அந்த அகஸ்தியர் செய்த ஒரு ஆச்சமனத்தினால் சமுத்திரத்தில் ஒரு துளி ஜலம் இல்லாமல் வற்றிவிட்டதாமே. அவ்வளவு பெருமை மாமுனிவருக்கு உண்டா? அவ்வளவு பெருமை தவத்தின் சக்தியா? பார்க்கலாமே நாம் தொடர்ந்து.